எல்லாருக்கும் வணக்கம். குரு பூர்ணிமா இந்த ஒரு நாளை பற்றி, இந்த நாளோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லணுங்கிறது தான் என்னோடய இந்த வீடியோ. குரு பூர்ணிமா எப்போ நம்ம கொண்டாடுறோம், அதேமாதிரி குரு பூர்ணிமா ஏன் கொண்டாடப்படுறது, குருன்னா யார், அதே மாதிரி ஏன் இது மற்ற விழாக்கள் மாதிரி தீபாவளி, நவராத்திரி, ஒரு கார்த்திகை, பொங்கல் மாதிரி பிரசித்தியாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஏன் எல்லாரும் அதை கொண்டாடுறது இல்லைன்னு நான் யோசிக்கிறப்ப எனக்கு கிடைச்ச சில விடைகள். அதேமாதிரி குரு பூர்ணிமாவோட முக்கியத்துவம் என்ன, ஸோ இதெல்லாம் பற்றி பகிர்ந்துக்கணுன்னு தான் நான் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி இருக்கணுங்கிறதுனால தான் நான் இந்த டாபிக் எடுத்தேன். அதுவும் குறிப்பாக நாளைக்கு குரு பூர்ணிமா ஜூலை 29, 2026 புதன்கிழமை அன்றைக்கி வருது. இது எப்போ கொண்டாடப்படுறதுன்னா, ஒவ்வொரு ஆஷாட மாதத்துலேயும், அதாவது நம்மளோட தமிழ் மாதம் படி பார்த்தோம்னா ஆடி மாதம் வரக்கூடிய அந்த பௌர்ணமி நாளில் தான் நம்ம இந்த குரு பூர்ணிமாவை கொண்டாடப்படுறோம். அதேமாதிரி ஏன் கொண்டாடப்படுறது அப்படின்னா, குருவுக்காக கொண்டாடப்படுறது. ஸோ அப்படின்னா குரு ஒருத்தரா இல்லை நிறைய பேர் இருக்காளா அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். அதே மாதிரி யார் குரு அப்படின்னு ஒரு கேள்வி எழறப்போ, நம்மளோட இக்னோரன்ஸ்லேருந்து நம்மளை அகற்றி அது நம்மளை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகிற ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய குரு தான். நம்மளோட அறியாமையிலேருந்து நம்மளை ஒரு நல்ல திசைக்கு, ஒரு நல்ல வழியை காமிச்சு அதில் நம்மளை கூட்டின்னு போகிறது குரு. எல்லாத்துக்கும் மேலே நம்மளோட வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று உடல், இன்னொன்று மனசு. இந்த உடல், மனம் இது ரெண்டுத்தையுமே ஒரு சீரான நிலையில் ஒரு நியூட்ரலாக, உடலும் ஆரோக்கியமாக நல்லபடியாக வச்சுக்கணும். அதே மாதிரி ஒரு மனசும் என்ன தான் சுக துக்கங்கள் மாறி வந்தாலும், ஏற்ற இறக்கங்கள் மாறி வந்தாலும், அதை எப்பயுமே 24 மணி நேரமும் 365 நாளும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இல்லாமல் எது நடந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள முடிஞ்சுட்டு ஃபர்தராக லைஃப்பை ப்ரொசீட் பண்ணிட்டு எல்லா நிலைகள்லேயும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டோடு இருக்கணும். அப்படின்னா அந்த மனசும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஸோ அப்படி அந்த உடல், மனம் இது ரெண்டுத்தையும் எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்கிறவரும் குரு தான். அதுதான் நம்மளோட ஹிந்து தர்மத்தில் அவ்வளோ குட்டி கிடக்குது, எப்படி அது ரெண்டுத்தையும் அமைச்சிக்கணுங்கிறது. அதே மாதிரி சொல்ல போனோன்னா நம்மளோட காலுக்கு அடியிலேயே தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம்னு கொட்டி கிடக்கும். ஆனால் நம்ம தெரு ஓரங்கள்லேயும் வெவ்வேறு ஊர்கள்லேயும் போய் அங்கே இருக்கிற ஒரு செப்பையோ, இல்லைன்னா ஒரு தகரத்தையோ, இல்லைன்னா ஒரு இரும்பையோ, இல்லைன்னா ஒரு பவழத்தையோ, இல்லைன்னா கொட்டி கிடக்கிற சில காசுகளையோ எடுக்கிறதுக்காக நம்ம எங்கேயோ அலைஞ்சுட்டு இருப்போம். அப்போ அந்த குருங்கிறவர் நம்மளுக்கு சொல்லுவார், எல்லாமே உன் கால் கீழே இருக்குது, எதுக்கு நீ தேவையில்லாமல் எங்கெங்கேயோ நம்ம தேடுறோம். அப்படி தான் நம்ம முக்கால்வாசியான நம்மளோட வாழ்வியல் போயின்னு இருக்கோம். ஸோ நம்மளை ஒரு சரியான பாதைக்கு அழைச்சின்னு போகிறாரு அந்த குரு. ஸோ அதனாலேயே இந்த குரு பூர்ணிமா ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, எல்லாமே குரு அப்படின்னா ஒருத்தரா இல்லை பல பேர் கொண்ட அதுக்காக நம்ம இந்த குரு பூர்ணிமாவை நம்ம வழிபடுறோமா இல்லை கொண்டாடுறோமா அப்படின்னா நிறையா இருக்காங்க. நம்மளுக்கு விஷ்ணுவும் ஒரு குரு தான், சிவனும் குரு தான், எல்லாமே பிரம்மா மூலியமாக நம்மளுக்கு கிடைச்சதுனால பிரம்மாவும் குரு தான். இருந்தாலும் எல்லாத்துக்கும் மேலே முத்தாய்ப்பாக ஒரு முக்கியமான ஒரு குரு இருக்கார். அவர் யாருன்னா வேதவியாசர் தான். அந்த வேதவியாசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆதி காலத்தில் வேதங்கள்லாம் எல்லாமே ஒன்றாவே இருந்தது, எல்லாமே சப்த வடிவாக இருந்து ஒருத்தர் மூலிமா ஒருத்தர் காதால் அது கேட்கப்பட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது வழியாக அது வந்ததாக இருக்கிறதா வேதம். ஸோ அப்போ அந்த வேதத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதை நாளாக கொடுப்போம். அது இன்னும் ஏன்னா ஒரே வேதமாக இருந்ததுன்னா அது புரிஞ்சுக்கிறதுக்கோ இல்லை அதை அடுத்த வர மக்களால் அதை சந்ததியினால் அதை கிரகிச்சிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமேன்னு ரொம்ப ஒரு கருணையோடு அதை 4 வேதங்களாக பிரித்து அதை சிம்பிளிஃபை பண்ணி அதை நம்மளுக்கு கொடுத்தது வியாசர் தான். வேதங்கள் ஆத்ம விஷயத்தையும் பிரம்ம விஷயத்தையும் நிறைய விஷயங்கள் அது சொல்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் ரொம்ப கோர் விஷயங்களை பற்றி அது பேசுகிறதுனால அது எல்லாருக்கும் புரியாது அப்படிங்கிறது இருக்கிறதுனால அதுக்கப்புறம் உபனிஷத்துக்கள்லாம் வருது. அந்த உபனிஷத்துக்களுக்கு பிரம்மசூத்திரம் எழுதினவரும் வேதவியாசர் தான். ஏன்னா அந்த பிரம்மசூத்திரங்கள்லாம் என்ன அப்படின்னா, அந்த உபனிஷத்துக்களில் இருக்கிற சாரம் என்ன, அதோட சம்மரி என்னங்கிறத கம்பைல் பண்ணி கொடுத்ததும் வேதவியாசர் தான். இன்னும் ஒரு கருணையோட இந்த வேதங்கள்லேயும் எனக்கு படித்தாலும் புரியலை, வேதங்களை என்னால் படிக்க முடியல, இல்லை உபனிஷத்துக்கு பக்கமும் என்னால் போக முடியல, அதனுடைய கருத்துக்கள் அது சொல்கிற விஷயங்கள் என்னன்னு என்னால் கிரகிச்சிக்க முடியலேங்கிறதுனால மகாபாரதம் அப்படிங்கிற அந்த எப்பிக்கையும் நம்மளுக்கு ஏற்றி கொடுத்தவர் வியாசர் தான்.
அதுக்கப்புறம் மகாபாரதத்தையும் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியல. அதில் என்ன சொல்ல வருதுங்கிறத என்னால் தெரிஞ்சுக்க முடியலன்னா 18 புராணங்களை கொடுக்குறாரு. அதாவது விஷ்ணு புராணம், சிவபுராணம், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, எல்லாருக்கும் பிரசித்தமாக இருக்கிற பாகவதம், அது மாதிரியான புராணங்களில் வந்து கதை வடிவமாக, அதாவது மக்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கோராக, அதை ரொம்ப ரொம்ப ராவாக சொன்னால் அதை எந்த அளவுக்கு எத்தனை பேரால் அதை கிரகிச்சிக்க முடியும், அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது தெரியாதுங்கிறதுனால அது ஒரு கதை வடிவமாக சொன்னால் அது பாமர மக்களுக்கும் அது போய் சேருங்கிறதுனால அதை கதை வடிவமாக்கி ஒவ்வொரு கதைக்குள்ளேயும் கதைக்குள்ள கதை, அதே மாதிரி கதாபாத்திரங்கள் அமைச்சு நிறைய வாழ்வியல் விஷயங்களில் நம்மளுக்கு ஏதான ஒரு கஷ்டம் வந்ததுன்னா, நம்மளுக்கு துக்கம் வந்ததுன்னா, ஒரு சந்தோஷம் வந்ததுன்னா அதெல்லாம் எப்படி எதிர்கொள்கிறது, நம்மளோட மனசை உடையிலையும் எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறதுங்கிறது எல்லா விஷயங்களையும் ஒவ்வொரு கதை வகையும் அதை நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது இப்போது ஒரு ராஜாவை பற்றி ஒரு கதை இருக்குன்னா அது வெறும் கதையாக மாத்திரம் இல்லை, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, நம்மளோட வாழ்வியலுக்கு அது அப்படியே நீங்கள் மேட்ச் பண்ணலாம். இன்றைக்கும் அதெல்லாம் சொன்னது எத்தனையோ பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டுலேயுமே வந்து நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு அதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேருந்து ஒவ்வொரு கதைகள்லேருந்து இருக்கிற எடுத்துக்க விஷயங்கள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி டே டு டே லைஃப் அண்ட் நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட சமூகம், நம்மளுடைய அரசியல் அமைப்பு, அதே மாதிரி தனி மனித உடல் சார்ந்த, மனம் சார்ந்த, உளவியல் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும் அங்கே விடை இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்குது. நான் அப்புறம் யோசித்தேன், ஏன் வந்து இது பிரசித்தியாக தீபாவளி மாதிரியோ இல்லை நவராத்திரி மாதிரியோ எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் இதையும் கொண்டாடுறதில்லை அப்படின்னா, இப்போ ஒரு தீபாவளின்னு எடுத்துட்டோன்னா எல்லாரும் வழி வழியாக அதை நம்ம அதை எப்படி கொண்டாடுறோங்கிறத பார்க்குறோம். அன்றைக்கி புது ட்ரெஸ் போட்டுக்கிறோம், பட்டாசு வெடிக்கிறோம், அப்புறம் இனிப்புகள்லாம் நம்ம பண்ணுறோம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறோம், அவங்கள வீட்டில் அழைக்கிறோம். அது மாதிரி நம்ம பழகின்னு இருக்கோம். நம்ம பிறந்ததுலேருந்து அது ஒவ்வொரு வருஷமும் நடந்துட்டு இருக்கிறதுல நம்ம அந்த சிஸ்டமில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால அதனுடைய அருமை தெரியுது. பொங்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா உழவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு அரிசி கிடைக்கிறதுங்கிறது தெரியறது, அதுக்கு கஷ்டப்படுற அந்த பசுக்கள், அந்த மாடுகள், இவைகளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னங்கிறது அதெல்லாம் நம்மளுக்கு தெரியறது. நம்மளும் கிராமத்திலேருந்து தான் பெயர்ந்து நகரத்துக்கு வரோம். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுனால அதனுடைய முக்கியத்துவம் தெரியறதுனால நம்ம பொங்கலையும் கொண்டாடுறோம். விளக்கு இருளை போக்கும், எல்லா ராத்துலேயும் விளக்கு ஏற்றுறா, நம்மளும் விளக்கு ஏற்றுறோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. வருஷம் அந்த சிஸ்டமில் இருக்கும், அதை நம்ம பண்ணுறோம். அதனால் ஒவ்வொரு இதுவும் நம்மளுக்கு தெரியறது. நவராத்திரியில் கொலு வைக்கிறோம், 9 நாளும் எல்லாரையும் அழைச்சி வெத்தலை பார்க்க வச்சு எல்லாருக்கும் கூப்பிட்டு ஒரு நல்ல ஒரு சோஷியல் கெட் டுகெதராக இருக்குது. நம்மளும் நிறைய பேர் வீட்டுக்கு போகிறோம், நிறைய பேரை நம்ம வீட்டுக்கும் அழைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸை. அங்கே ஒரு ரொம்ப சந்தோஷமாக ஒரு கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணங்கள் அந்த இடத்துல அமைய பெற்று அதெல்லாம் நம்ம இன்வால்வ் ஆகிறோம், நம்மளுக்கு தெரியறது. ஆனால் ஏன் வந்து இந்த குரு பூர்ணிமா அந்தளவுக்கு பிரசித்தியாக எல்லாரும் கொண்டாடப்படலை, எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, ஏன்னா நம்ம அந்த சிஸ்டம்லேயே இல்லை. முன்னாடி எல்லாமே குருகுலமாக இருந்தது. அந்த குருகுலத்தில் சொல்லித்தந்தது எல்லாமே வேதங்கள், தர்ம விஷயங்கள் சார்ந்த, அந்த மனசை எப்படி பார்த்துக்கணும், உடலை எப்படி பார்த்துக்கணும், இது மாதிரியானதான். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ராவாக வில் வித்தையோ இல்லைன்னா ஒவ்வொரு ராஜாக்குன்னா அவன் எப்படி அரசாளனுங்கிற ஒவ்வொரு விஷயம் வரும். ஆனால் எல்லாருக்கும் பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கிறது தர்மம் சார்ந்த விஷயங்கள் தான் முதல்ல இருந்தது. அது ஒரு குரு மூலியமாக தான் கிடச்சிது. அதுக்கப்புறம் வெள்ளைக்காரங்கள்லாம் வந்து நம்மளோட நாட்டை ஆண்டதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு ஆங்கில படிப்பாக நம்மளோட மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் இன்ஜினியரிங், இப்போ லேட்டஸ்ட்டாக ஏஐ, அது மாதிரியான டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்களும் அந்த படிப்புகளும் நம்ம படிக்க நம்ம முழுக்க நம்ம அதுக்கே போயிட்டோம். ஸோ அதுக்கு போகிறப்ப அதில் இந்த உலகம் வந்து ரொம்ப எக்ஸல் ஆகி முன்னாடி இருந்ததெல்லாம் விட பல மடங்கு நம்ம அந்த விஷயங்களில் வந்து எக்ஸல் ஆகிட்டு வரோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் முன்னாடி இல்லாத அளவுக்கு எத்தனையோ மடங்கு நம்ம அதில் முன்னேறி வரோம். ஸோ எல்லாமே நம்ம அதில் எக்ஸல் ஆகிறோம். ஆனால் எல்லாத்துக்கும், அதாவது சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் வீக்கு பில்டிங் ஸ்ட்ராங், அது மாதிரி. ஸோ பில்டிங்கை நம்ம எல்லாமே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பேஸ்மெண்ட் இருக்குங்கிறது முக்கியம். அந்த பேஸ்மெண்ட்டை தான் மெயின் படிப்பாகவே முன்னாடி வச்சது. ஸோ அது இருந்ததுன்னா போகிறோம், மிச்சம் எல்லாத்துலேயுமே வந்து எல்லோரும் எக்ஸலாக இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கே தெரியும் அந்த பேஸ்மெண்ட் எப்படி இருக்குதுன்னு. நம்மளோட
உடல் சார்ந்த விஷயங்களில் நாம் எப்படி இருந்தோம். முன்னாடியெல்லாம் வந்து எல்லோரும் 90 வயசு 99 வயசு 100 வயசு இருக்கிற தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களோட துணியை அன்னன்னைக்கு அவங்களே துவைச்சு அவங்களோட காரியங்கள் அவங்களே பார்த்துட்டு இருக்கிற அளவுக்கு இருந்த காலங்கள்லாம் இருந்தது. ஸோ அப்போ இருந்த முன்னாடி நாம் இப்போ பார்க்குற டிப்ரெஷனோ இல்லைன்னா இதெல்லாம் அந்தளவுக்கு பெருசாக அப்போல்லாம் இருந்திருக்காது. அதாவது குடும்ப அமைப்பாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுகளாக இருந்தாலும் சரி, நாம் இப்போ கேட்குற டிவோர்ஸ் ரேட் மாதிரிலாம் அப்போல்லாம் ரொம்ப பெருசாக இருந்திருக்காது. ஸோ அந்தளவுக்கு அப்போ அந்த பேஸ்மெண்ட் அங்கே எல்லாம் சரியாக இருந்தது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வேணால் அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அப்போ பேஸாக இருக்க வேண்டிய விஷயம் இப்போ எல்லாருமே பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே நம்ம புஷ் பண்ணுறது வந்து பில்டிங்கோட செவரு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அது வெளியே அவுட்டர் அப்பியரன்ஸ் எவ்வளோ நல்லா இருக்குது, உள்ளே இன்டீரியர்ஸ்லாம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதில் தான் வந்து குழந்தைகளையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம முன்னெடுத்துகிறோமே தவிர பேஸ்மெண்ட் எந்தளவுக்கு முக்கியம், அது இருந்தால் தான் மிச்சம் அதுக்கு மேலே கட்டக்கூடிய எந்த அமைப்பாக இருந்தாலும் அது தாங்குங்கிறத அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை பெருசாக. ஸோ அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற தருணம் வந்து இந்த குரு பூர்ணிமாவில் சொல்கிறது வந்து ரொம்ப சரியாக இருக்குங்கிறதுனால தான் நான் இந்த நாள் எடுத்து நான் இந்த விஷயங்களை நான் சொல்ல வந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வேத வியாசர் மூலியமாக நம்மளுக்கு இவ்வளோ விஷயங்கள் ஒன்றொன்றும் நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ அதில் வாழ்வியல் சார்ந்த, தனி மனிதன் சார்ந்த, உடல் சார்ந்த, மனம் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் உண்டான எல்லாமே, தர்மம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்தது. அது தனி மனிதனுக்கு மட்டும் இல்லை, அரசியலுக்கு மாத்திரம் இல்லை, சமூகத்துக்கு மாத்திரம் இல்லை, குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லைன்னு சகல விதமான ஏரியாவையும் கவர் பண்ணி விஷயங்கள்லாம் அதில் இருந்தது. அதுக்கப்புறம் வால்மீகி வந்தார். வால்மீகி ராமாயணம் அந்த கதை மூலிமா வந்து நிறைய தர்ம விஷயங்களை வந்து ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும், தெய்வமே மனுஷ வடிவில் வந்தால் அது எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆதிசங்கர்லாம் வர்றார். ஆதிசங்கரர் நம்ம இங்கேருந்து ஒரு பக்கத்து தெருவுக்கோ இல்லை ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு திரும்பி வந்தாலே நம்மளுக்கெல்லாம் மூச்சு இறைக்கும் போல் அப்படி இருக்குது. அவர் இந்தியாவில் கன்னியாகுமரியிலேருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும், அதே மாதிரி இங்கே குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் தேசம் முழுக்க நடந்து போய் ஒவ்வொரு அங்கங்கே இருக்கிற கிராமங்களில், அங்கங்கே இருக்கிற ஊர்களில் ஸ்தாபனம் பண்ணி அங்கே எவ்வளோ தர்ம விஷயங்களை சொல்ல முடியுமோ அப்படி சொல்லி தான் இந்த ஹிந்து தர்மத்தை அவர் வளர்த்துன்னு வந்தார். அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ்லாம் வந்து நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள், அந்த 6th century 7th 8th 9th 10th century இதெல்லாம் வந்து 63 நாயன்மார்கள்லாம் வராங்க. அப்புறம் ஆழ்வார்கள், 12 ஆழ்வார்கள், ஆண்டாள் உள்பட எல்லாரும் அதே நாயன்மார்கள் வந்த சமயத்தில் பேரலாக அவங்களும் அங்கே வராங்க. அதுக்கப்புறம் ராமானுஜர் வரார். அவர் வந்து எப்படி ஆதிசங்கரர் வந்து அத்வைத்த தத்துவத்தை வந்து சொல்கிறாரோ அதே மாதிரி ராமானுஜர் வந்து விசிஷ்டாத்வைதத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியர்லாம் வந்து துவைதத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடுமே இருக்காது. துவைதம் அத்வைதம் இதெல்லாம் வெவ்வேறு கோட்பாடுகளாக இருந்தாலும் எல்லாமே போய் சேர்கிற இடம் வந்து ஒரே தத்துவமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பிரித்து வெவ்வேறு மக்களுக்கு அது புரியும்படியாக அதை அவங்க எடுத்துக்கொண்டு போய் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ். அதுக்கப்புறம் பக்தி மூமெண்ட்டாக அதுக்கப்புறம் வரப்போ நார்த்தெல்லாம் இந்த கபீர்தாசர், சூர்தாசர், புரந்தரதாசர் இது மாதிரியான நிறைய பேர் வந்தாங்க. இப்போ நம்மளோட ஏஜ்லலாம் வந்து நம்மளோட இந்த ரீசெண்ட் செஞ்சுரிஸில் சுவாமி விவேகானந்தர் வந்திருக்கார். அவர் வந்து இந்த பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம், ராஜயோகம் இது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப விமர்சையாக அவரும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் முழுக்க எல்லா தேசத்தில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போய் அதனுடைய முக்கியத்துவம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மற்ற எந்த விஷயங்கள் பண்ணாலும் இதையோடு சேர்ந்து கலந்து அந்த விஷயத்தை பண்ணணும். என்ன ப்ரொஃபஷனல் எடுத்தாலும், நம்ம ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணாலும், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணாலும், ஒரு டீச்சராக இருந்தாலும், ஒரு ஹவுஸ்மேட்ஸாக இருந்தாலும், எந்த வேலை பண்ணாலுமே இந்த 4 விஷயத்தில் எதையாவது ஒன்றையாவது பிடிச்சின்னு போகணுங்கிறது மாதிரியான இதெல்லாம் வந்து அவர் சொன்னார். பக்தி மூமெண்ட்டில் என்ன வருது அப்படின்னா, இந்த காலத்தில் கர்மாக்கும் ரொம்ப பண்ண முடியாது, யாருக்கும் நேரம் இல்லை. அதே மாதிரி ஞான யோகத்துக்கும் போகிற அளவுக்கு யாருக்கும் அதை கேட்டு அவ்வளோ டீப்பாக போகிற அளவுக்கும் முடியாது. ராஜயோகம் முழுக்க அஷ்டாங்க யோகம் தலைகீழ் நின்று பண்ணுறது, அது மாதிரியான உடலை வருத்தி கொண்டு பண்ணுறது இதெல்லாமே கஷ்டங்கிறதுனால பக்தி யோகத்தை எடுத்துன்னு வெறும் நாமங்கள் சொன்னாவே போகும், வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாமத்துக்கும் இருக்கிற அந்த வைப்ரேஷனுங்கிறது, அதனால தான் அந்த நாமாவளி அங்கே வச்சது. ஸோ அப்படி ஒரு மூமெண்ட் வருது இந்த காலத்தில், இந்த கலியுகத்தில்.
பக்தி யோகம், அதுவும் வெறும் நாமங்களை சொல்லிட்டு நாம கீர்த்தனைகளில் ஈடுபட்டு இருந்தாலே வந்து சத் சங்கத்தில் ஈடுபட்டாலே ஒவ்வொரு மனுஷனும் வந்து பீஸ்ஃபுல்லாக எப்பயுமே இருக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்த காலங்கள்லாம் இருக்குது. அதில் நிறைய பேர். அப்புறம் தியாகராஜர் வந்தார், அதுக்கப்புறம் சதாசிவ பிரம்மேந்திரர். இந்த முன்னாடியெல்லாம் நாமங்கள்லாம் சொல்கிறதே வந்து அதனால் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு இதே இல்லை. நம்ம வேதங்கள், உபனிஷத்துக்கள் இவைகள்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறப்ப பகவன் நாம போதேந்திரால், ஸ்ரீதர் ஐயாவால், சத்குரு சுவாமிகள், இவா 3 பேரும் தான் வந்து மும்மூர்த்திகள். இவா தான் வந்து வெரி ஃபர்ஸ்ட் இந்த நாமங்களுக்குள்ளே இருக்கிற பவரை வந்து வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்லி அதன் மூலிமா பஜனை சம்பிரதாயத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து அதை ஸ்தாபித்தவா வந்து இவா தான். ஸோ இவாளோட கான்ட்ரிபியூஷன். அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் வரார், அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர், சாரதா தேவி, ரமணர் நம்மளோட சவுத்தில், அப்புறம் ராகவேந்திரர், இது மாதிரியான நிறைய மகான்கள், ஆச்சாரியர்கள் ஒவ்வொரு நூற்றாண்டுலேயும் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து எல்லோரும் நம்ம ஆஃப் ட்ராக் போயிட்டு இருந்தால் அந்த ஆன் ட்ராக்குக்கு அந்த சமூகத்தையும் அந்த தனி மனிதத்தையும் அப்புறம் ஒரு குடும்பங்களையும் அதே மாதிரி ராஜாங்கத்தையும் ஒரு சீரான ஒரு ஆஃப் ட்ராக்கில் இருக்கிறத ஆன் ட்ராக்குக்கு கொண்டு வரத்துக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் இவங்க எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே குருக்கள் தான் நம்மளுக்கு. அதே மாதிரி நான் புராணங்கள், பாகவதங்கள்லாம் சொல்கிறப்போ அதில் வர ஒவ்வொரு கேரக்டரும் சரி, ஒரு பிரகலாதராக இருக்கட்டும், இல்லைன்னா அம்பரீஷாக இருக்கட்டும், இது மாதிரியான ஒவ்வொரு ராஜாக்களுடைய கதைகளை கேட்கும்போது ஒவ்வொருத்தருமே நம்மளுக்கு குருவாக தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் மூலியமாக, ஒவ்வொரு கதைகள் மூலிமா நம்ம உள்வாங்கிக்கிற அந்த கருத்தை வந்து நம்மளோட வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவர்கள் தான் நம்மளுக்கு குருவாக வராங்க. ஸோ அது மாதிரி அப்புறம் இந்த காலத்தில் எல்லாமே வந்து உபன்யாசகாஸ் வந்து ரொம்ப நிறைய பேர் இருக்கா. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த 18 புராணங்கள், பாகவதம், ராமாயணம், மகாபாரதம், வேதங்களை பற்றினது, உபனிஷத்து பற்றினது, இதெல்லாமே வந்து உபன்யாசங்கள் மூலிமா கோவில்களில், மடங்களில், இல்லை சபாக்களில், இது மாதிரியான நிறையா வீடுகளில், இது மாதிரி நிறையா இடங்களில் வந்து உபன்யாசகால் வந்து நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க தான் வந்து இந்த ஜென்ரேஷனில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மக்களுக்கு எப்படி வியாசர் என்ன சொன்னாரோ அதை மற்ற எல்லாருக்கும் எடுத்துட்டு, அதே மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியர்கள், ஒவ்வொரு மகான்கள் சொன்னது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எடுத்துன்னு போகிறது அவங்க தான். ஸோ அதில் வந்து ரொம்ப பிரசித்தமாக ஸ்ரீ அண்ணா அவரோட இதெல்லாம், ஏன்னா நிறைய பேர் வந்து இது மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் டிஸ்கோர்சஸ்லாம் வந்து ரொம்ப எனக்கெலாம் வந்து ராவாக கேட்கணும். அதாவது அதில் வந்து எந்த விதமான லௌகீக விஷயங்களையும் சேர்க்காம அது என்னவோ அதை அப்படியே அதனோட எக்ஸாம்பிளை வச்சே விளக்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்ரீ அண்ணாவோடது. அப்புறம் வேலுக்குடி இருக்கார், சுந்தர்குமார் இருக்கார். ஸோ இதெல்லாம் சாமானிய மக்களும் வந்து புரியும்படியாக அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அது மாதிரியான அழகாக அதை சொல்லி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. சத்சங்கம் ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த குரு பூர்ணிமாவில் அது நம்ம கேட்கணும். எப்படி வந்து நம்மளோட உடலுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம குளிக்கிறது எவ்வளோ அவசியம், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்றது உள்ளுக்குள்ளே இருக்கிற உடலுக்கும் அந்த எலும்புக்கும் தசைகளுக்கும் எவ்வளோ முக்கியம். அதேமாரி நம்ம ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி போட்ட துணியை நாளைக்கே போட்டுக்க முடியாது, அதில் ஒரு நாத்தம் அடிக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிற துணியை கூட நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரே விஷயத்தை நம்ம பண்ணுறதில்ல, அந்த ஒரே விஷயத்தை நம்ம க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கோம். அது வெவ்வேறு காலகட்டங்கள், அதுவும் உணவு எடுத்துனா 3 வேளைக்கும் 3 வேளை உணவு சாப்பிட்றோம். ஒரு நாளைக்கு ஒரு உணவு சாப்பிட்றது இல்லையா, அதுலேயே வேலைக்கு ஒரு 4-5 மணி நேரத்துக்கு அடுத்தது இன்னொரு உணவு சாப்பிட்டே ஆகணும் இந்த உடலுக்கு. அந்தளவுக்கு நம்ம பார்த்து ஒன்று பண்ணுறப்போ இந்த உடலையும் மனசையும் நம்ம ஆரோக்கியமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக எந்த காரியம் வந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ராமர் மாலி ஆன் த ஃப்ளைல ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தர்மத்தோடு எதிர்கொள்ளனாலும் ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவாக ஒரு விஷயம், ஒரு சண்டை போட்டோமா, ஒரு கஷ்டம் வந்துதா, அதுக்கப்புறம் நம்ம அதை அடுத்த நிமிஷம், அடுத்த நொடி அது நடந்ததுக்கு அப்புறமா அது கோவப்பட்டிருக்கலாம், என்ன திட்டிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்துக்கலாம். ஆனால் நம்ம அடுத்து எப்படி அதை ரெட்ரோஸ்பெக்டிவாக எப்படி அணுகிறோம் அந்த விஷயத்தை, அது ரொம்ப அவசியம். அதெல்லாம் வந்து இது மாதிரியான குருக்கள் மூலிமா நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயங்கள் புராணங்கள் மூலியமாகவும், தர்ம விஷயங்கள் மூலியமாகவும், சனாதன தர்மம் என்ன சொல்கிறதுங்கிறதெல்லாம் கேட்குறது மூலியமாகத்தான் அது கிடைக்கும். ஸோ இப்போ சத்சங்கம் ரொம்ப அவசியம். ஒவ்வொரு கோவில்கள்லேயும் எங்கேயாவது நடந்ததுன்னா, பாகவதம் நடந்ததுன்னா போய் கேட்கணும், ராமாயணம் நடந்ததுன்னா அங்கே போய் கேட்கணும், மகாபாரதம் நடந்ததுன்னா கேட்கணும், விதுரநீதி பற்றி சொல்கிறாளா, அது என்ன சொல்கிறா அப்படிங்கிறத அங்கே கேட்கணும். ஸோ அப்படி ஒன்று நம்ம கேட்க அது டெய்லியும் அந்த சத்சங்கம் இருக்கணும். சத்சங்கங்கிறது ஏதோ மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு ஒரு தடவை
செய்யணும்னு இல்லாமல் ஒவ்வொரு நாளும், அதுவும் இப்போல்லாம் நம்மளுக்கு டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுனால எல்லாரோட ஆடியோ அண்ட் வீடியோவோட நம்ம சத்சங்கம் கேட்கலாம். உட்காந்த இடத்துலேருந்தே கூட நம்ம கேட்கலாம், ஆன்லைனில் கேட்கலாம், அதில் ஒரு இடத்துக்கு போய் கேட்கலாம். நாம் மட்டும் கேட்குறது இல்லாமல் குழந்தைகளையும் எப்பயாவது அதில் ஒரு ஈடுபடுறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் முதல்ல நம்ம ஈடுபடணும் பெரியவா. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளையும் நம்மளை பார்த்துட்டு அவள் அதில் வரலாம். ஸோ அது மாதிரி சத்சங்கம் ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதேமாதிரி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம், நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 50-60 வயசுக்கு மேலே இதை ஆரம்பித்தாவே போகிறோம். 5ல் வளையாது, இன்றைக்குமே 50ல் வளையவே வளையாது. அதே மாதிரி என்ன தான் நம்ம ஸ்கூல் டேஸில் காலேஜ் டேஸில் ஆரம்பித்தா கூட அது நம்ம 40-50 வயசு வரைக்குமே வந்து நம்ம இன்னும் ட்ராக்குக்கே வந்திருக்க மாட்டோம். ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கும். விஷயமாக தான் தெரிஞ்சுட்டு இருப்போமே தவிர அனுபவ ரீதியாக அதுக்கு இட்ஸ் என்டையர் லைஃப் தேவைப்படுறது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பித்தாலுமே அதை நம்மளோட லைஃப் லாங்கில் முடிக்க முடியுமா என்னன்னு தெரியாது. அதனால் நாமளே வந்து நம்மளோட குழந்தைகளுக்கும் நம்மளுக்குமே வந்து நம்ம ஒரு 60 வயசுக்கு மேலே இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னா 60 வயசுக்கு மேலே தாராளமாக நம்ம எல்லாருமே ஆரம்பிக்கலாம். ஆனால் ஏற்கனவே அதுக்கு முன்னாடியே 10 வயசில் 15 வயசில் 20 வயசில் ஆரம்பித்த வாழ்க்கையே அதை வந்து 45 வயசுலையோ 50 வயசுலையோ இன்னும் புரியாமல் அதில் இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும், இன்னும் நம்ம மாறாமல் இருக்கோமே, எல்லாமே விஷயமாக மாத்திரம் தான் கேட்குறோமே தவிர ப்ராக்டிக்கலாக வரப்போ எவ்வளோ ஸ்லிப் ஆகிறோங்கிறது அது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுன்றதுக்கு அப்புறமும் 30-40 வருஷம் கழிச்சுட்டும் நம்ம இன்னும் சரியாக ட்ராக்குக்கே வரல. இன்னும் முதல் படியை தான் எடுத்து வச்சுருக்கோன்னு நினைக்கிறப்போ நம்ம 60 வயசுக்குள்ளே என்ட்ரானோம் அப்படின்னா நாமளும் என்ட்ராகி குழந்தையிலையும் நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னு நம்ம விட்டால் அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த உடல் பலமும் மனபலமும் அப்போ இருக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நம்ம அதில் இறங்குறோம், அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற அந்த கொடுக்குற அந்த ஹிந்து தர்மம், சனாதன தர்மம், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற அந்த குரு, அவளை விட வந்து ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இவ்வளோ முக்கியமான இந்த நாளை வந்து நம்ம எல்லாருமே கொண்டாடணும். நம்ம எல்லாருமே சத்சங்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஈடுபட்டு நம்ம ஹிந்து தர்மம் சொல்லியிருக்கிற எவ்வளோ விஷயங்களை, ஒவ்வொரு பலதரப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம எந்தெந்த வழிவழியாக நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பூர்ணிமா நாளில் நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நன்றி.